அனைவருக்கும் வணக்கம். அம்மா தாவர மூலிகை சேனலில் கரிசலாங்கண்ணி பற்றி பார்ப்போம். இலைகள் எதிரெதிராக அமைந்து அகலத்தில் குறுகி நீளமாக இருக்கும். இது செடி வகையை சார்ந்தது. மலர்கள் சிறியவை. கிளைகளின் நுனியில் வெண்மையான பூக்கள் இருக்கும். வாய்க்கால், வயல் வரப்புகள், சாலையோரம், ஆற்றங்கரைகளில் களைச்செடியாக வளர்ந்து செழிப்பாக காணப்படும். இதற்கு கரிசாலை, கையான், கரிப்பான், விருங்கராஜம், கையாந்தக்கரை போன்ற மாற்றுப் பெயர்களும் உண்டு. முழு தாவரமும் மருத்துவத்திற்கு பயன்படுகிறது. இதன் மருத்துவ பயன் பற்றி பார்ப்போமா? கசப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது. கல்லீரலை குணப்படுத்தும், வீக்கத்தை குறைக்கும், காமாலை குணப்படுத்தும், உடலை நல்ல பலமாக்கும், நல்ல மலமிளக்கும், முடி வளர்ச்சியை தூண்டும், இரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மை குறைக்கும், இரத்த சோகை, தோல் நோய் குணப்படுத்தும். கரிசலாங்கண்ணி இலையை கீரையாக தொடர்ந்து சாப்பிட்டால் கண் பார்வை தெளிவடையும். ராமலிங்க வள்ளலார் கரிசலாங்கண்ணியை கற்பக மூலிகையில் ஒன்று என குறிப்பிடுகிறார். இதன் சாறை எடுத்து வாய் கொப்பளித்து வர பற்கள், ஈறுகள், நாக்கும் சுத்தமாகும். தொண்டை நோய், நுரையீரல் சுத்தமாக்கும் குணமுண்டு என குறிப்பிடுகிறார். மஞ்சள் காமாலை தீர இதன் பசுமையான இலையை சுத்தம் செய்து பசையாக அரைத்து கொட்டைப்பாக்களவு எடுத்து 1 டம்ளர் மோரில் கலந்து காலை மாலை 7 நாட்கள் கொடுக்க வேண்டும். இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக உப்பு புளி சேர்க்காமல் பத்தியம் இருக்க வேண்டும். கரிசலாங்கண்ணி இலை சாற்றுடன் சோற்றுக்கற்றாழை, நெல்லிக்காய் 3 சாறுகளையும் சம அளவு சேர்த்து 3 சாற்றின் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்து காய்ச்சி சுண்ட வைத்து வடிகட்டி கண்ணாடி பாட்டிலில் வைக்க வேண்டும். இந்த எண்ணெயில் தலை முழுகி வர தலைவலி, உடல்வலி, உடல் அசதி ஆகியவை தீரும். இளநரை மாற கரிசாலை இலைகளை நிழலில் உலர்த்தி தூளாக்கி சலித்து கொண்டு தினமும் காலையில் அரை தேக்கரண்டி அளவு எடுத்து சிறிதளவு தேன் கலந்து 2 மாதங்கள் உட்கொள்ள வேண்டும். தலைமுடி அடர்த்தியாக வளர கரிசலாங்கண்ணி இலைகளை பசை போல அரைத்து அடையாக தட்டி வெயிலில் உலர்த்தி நல்லெண்ணெயில் ஊற வைத்து தலையில் தொடர்ந்து தடவி வர முடி கருமையாக வளரும். முடி உதிர்வதும் கட்டுப்படும். மலச்சிக்கல் தீர கரிசலாங்கண்ணியை 5 இலைகளை மென்று சாப்பிட வேண்டும். இதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் உண்டு. இதற்கு பொற்றாலை, பொற்கொடி, பொற்றாலை கரிப்பான், பொற்றாலை கையாந்தக்கரை என்ற மாற்றுப் பெயர்களும் உண்டு. பெரிய மஞ்சள் நிற பூக்கள் கொண்டது. நீர்வளம் மிகுந்த இடங்களில் வளரும். பெரும்பாலும் வீடுகளில் அழகிற்காகவும் மருத்துவ பயன்களுக்காகவும் வளர்க்கப்படுகிறது. மஞ்சள் கரிசலாங்கண்ணி உட்கொள்ள உடலுக்கு பொன்னிறமாக்கும் குணம் உள்ளது. கண்ணிற்கு ஒளியையும் தெளிவையும் கொடுக்கும். சிறந்த மலமிளக்கி, இரத்த சோகை, காமாலையை கட்டுப்படுத்தும். கல்லீரல், மண்ணீரலை பலப்படுத்தும். இதன் இலைகள் மருத்துவத்திற்கு பயன்படுவதால் அனைவரும் எளிதில் வளர்த்து பயன்பெறலாம். 200 மில்லி தேங்காய் எண்ணெயில் 1 பிடி இலையை இட்டு காய்ச்சி வடிகட்டி தலைக்கு தேய்த்து வந்தால் முடி கருகருவென வளரும். இதன் இலையை அரைத்து பசையாக்கி உடல் வீக்கத்திற்கு மீது பூச வீக்கம் குறையும். இலையை பருப்பு சேர்த்து வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வேக வைத்து காயம் சேர்த்து கடைந்து நெய் சேர்த்து சாதத்துடன் பிசைந்து உட்கொள்ள மலச்சிக்கல் தீரும். கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி நம்ம வீட்டிலேயே வளர்த்து அதன் முழு பயனையும் பெற முடியும். இந்த வகை தாவர மூலிகையின் பயனறிய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுக்கு அதிகமாக பகிர செய்யவும் மற்றும் லைக், கமெண்ட் மறக்காமல் செய்யவும். நன்றி.